இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி சேலைக்கு பொருத்தமாக ப்ளவுஸை தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ளவுஸும் இதே டிசைன்லேயே வர்றதுனால தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம இந்த கிளாத்தை வச்சு அழகுபடுத்தலாம்னு பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நமக்கு இந்த சேலையோட அந்த டிசைன்லேயே வேறு எந்த டிசைனும் இல்லாமல் முழுமையாக இப்படியே வர்றதால அவங்களுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக அந்த சேலைக்கு பொருத்தமான ப்ளவுஸாக இருக்கணுன்றதுனால தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய நிறங்கள் இருக்கிறதுனால ஏதோ ஒரு நிறத்தை தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நிறத்தில் நம்ம தைக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய ப்ளவுஸை வீணாக்காமல் அதில் நம்ம ரொம்ப எடுக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு 10 இன்ச் கிட்டக்க நான் எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தை வச்சு நம்ம இந்த நிறமே வர்ற மாதிரி வச்சு இதில் டிசைன் செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேப்பரில் இதில் நம்ம வைக்கக்கூடிய டிசைனை கட் பண்ணிக்கலாம். இது இந்த கழுத்து போர்ஷன். நம்ம இப்படியே இதை கட் பண்ணிவிட்டு இதை இந்த உயரத்துக்கும் தகுந்த மாதிரி கட் பண்ணிடலாம். நம்ம இந்த அளவுக்கு மிகாமல் தான் வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்காக தான். இப்போ இது ரொம்ப 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 எளிமையான ஒரு டிசைன் தான். உங்களுக்கு நிச்சயமாகவே ஈஸியாக வைக்கக்கூடிய ஒரு டிசைனாக இருக்கும். இப்போ நம்ம இது ஆம்ஹோல் வளைவுக்கு உண்டான பக்கம். நம்ம இந்த கழுத்தில் இருந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு இதை அப்படியே நேர்கோட்டில் அடையாளப்படுத்திக்கிட்டே வரேன். இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த நெக்கோட ஆழத்தில் இருந்து இவ்வளவுதான். நம்ம இந்த டிசைனை 2 பக்கமும் வைக்கிறதுக்கு கழுத்தில் இப்படி தான் வரைஞ்சிருக்கேன். இதை கட் பண்ணிக்கிறேன் பாருங்க. இதில் நம்ம இந்த ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டா கூட போதும். நம்ம அதையே வச்சு இந்த கிளாத்தில் அதையே நம்ம வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த டிசைன் மேலே வரணும், எந்த டிசைன் கீழே வரணும், அதாவது எந்த நிறம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பக்கத்தை மேலே வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 பக்கத்துக்கும் தகுந்த மாதிரி அந்த உயரம் கரெக்டாக இருக்கணும். இந்த அளவை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். நாம் இந்த டிசைனை இப்படி கட் பண்ணியிருக்கோம். இந்த பிளெயினான கிளாத்தில் ரொம்ப ஈஸியாக வைக்கலாம். உங்களுக்கு இந்த ஓரம் கழுத்தை ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இந்த எட்ஜஸ்ல எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி லேஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இவ்வளவுதான். ரொம்பவே அழகாக டெக்கரேட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இது பிளெயினாக போடுறத விட இந்த மாதிரி அந்த சேலையில் இருக்கக்கூடிய துணியை கொடுக்கும் பொழுது அழகு அதிகமாகும். இப்போ நம்ம முதல்ல இந்த எட்ஜில் ஆரம்பிக்கலாம். இப்போ கழுத்தோட போர்ஷனுக்கு நாம் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி தைச்சிட்டு உள்ளே மடித்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம லேஸை வச்சு முடிச்சிடலாம்.
இப்போ இந்த போர்ஷனை நம்ம அப்படியே மடித்து ஓர தையல் போட்டுட்டு அது மேலே நம்ம திருப்பி லேஸ் வச்சிடலாம். அல்லது இப்படியே வச்சுட்டோம் மேலே லேஸை வச்சு 2 பக்கமும் தையலும் போடலாம். இது எப்போதும் நம்ம முன்கழுத்துக்கும் சேர்த்து வைப்போம் இல்லையா, அதனால் அது ஜாயின் பண்ண பிறகு முன்பக்கமும் சேர்த்து வச்சிருவேன். ஓகேவா, நாம் கேன்வாஸ் எதுவும் வைக்காமல் வெறுமனே பிளெயினாக கிளாத்தை மேலே வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த அழகான டிசைனை செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.